نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكر فإن الذكرى تنفع المؤمنين கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருள் கடந்த 2014 ஆண்டிலிருந்து மாதம் இருமுறை பெண்களுக்கான பயான்களை தொடர்ந்து செய்து வந்தோம். 2020 ஏற்பட்ட அந்த கொரோனாவிற்கு பிறகு ஒரு தொய்வு ஏற்பட்டு விட்டது. இடையில் சில வருடங்கள் இந்த பயானை நம்மால் தொடர முடியவில்லை. அல்லாஹ் இப்போது மீண்டும் நமக்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். தாய்மார்கள் அடுத்துள்ள பயான்களிலும் இன்னும் அதிகமான நபர்களிடம் சொல்லி உபதேசங்களை கேட்பதற்கு ஆர்வம் இருக்க வேண்டும். உபதேசங்கள் வழியாகத்தான் நம்முடைய உள்ளங்கள் உயிர் பெறுகிறது. இந்த உலக வாழ்க்கை, உலக மோகங்கள், குடும்பத்திலே நடக்கிற பல்வேறு நிகழ்வுகள், இதே துனியாவுடைய உலகத்தினுடைய விஷயங்களிலேயே மூழ்கி இருக்கிற போது உள்ளங்கள் இறந்து விடுகின்றன. அல்லாஹுடைய நினைவை கொண்டுதான் உள்ளங்கள் உயிர் பெறுகிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை பற்றி பேசப்படும் திக்ருல்லா என்று சொன்னால் அல்லாஹ்வை திக்ர் செய்கிற வெறும் தஸ்பீஹாத்துகள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தையும் அல்லாஹ்வுடைய நினைவையும் ஏற்படுத்துகிற அந்த விஷயங்களை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹ் திருமறையில் சொன்னான். அப்படியான மார்க்க விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும், மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய நம்முடைய இந்த உலகம் எல்லா வகையிலும் மனிதர்களை ஈர்க்கக்கூடிய, கவரக்கூடிய ஒரு உலகமாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைய காலம் ஃபித்னாக்கள், குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலம். தஜ்ஜாலுடைய வருகை ஒட்டி இந்த ஃபித்னா இருக்கிறதே, இந்த ஃபித்னாவிலே, குழப்பத்திலே அதிகமாக ஈர்க்கப்படுபவர்கள், தள்ளப்படுபவர்கள் பெண்களாகவே இருக்கிறார். பெண்களிடத்திலே மார்க்கப்பற்று இன்றைக்கு ரொம்பவே மழுங்கி விட்டது. புர்காவை அணிந்து கொண்டு தியேட்டருக்கு சென்று வெளியிலே வந்து பேட்டி கொடுக்கிற அளவிற்கு இன்றைக்கு சமுதாய பெண்களுடைய நிலை மிக மோசமாக இருக்கிறது. ஒரு நடிகருக்கு அருகில் உட்கார்ந்து சாப்பிடுவதும், ஒரு நடிகரோடு சேர்ந்து செல்ஃபி எடுப்பதும், இப்படி எல்லாமே இந்த புர்காவை அணிந்து கொண்டு, நான் ஒரு இஸ்லாமிய பெண், ஒரு நாகரிகத்தை விரும்பக்கூடிய பெண், கட்டுப்பாடுகள் இல்லாத பெண், என்னை யாரும் என் வீட்டில் கட்டுப்படுத்த முடியாது என்று எல்லா சமூகத்துக்கும் தெரிவிக்கும் விதமாகத்தான் இன்றைய நம்முடைய பெண்கள் சமுதாயத்தினுடைய நிலை மிக வருந்தத்தக்கதாக இருக்கிறது. இன்றைக்கு மார்க்கத்தை விட்டு வெளியேறுவதிலும், முர்த்தத்தாகுவதிலும், இஸ்லாத்தை விட்டே வெளியேறுவதிலும் ஆண்களை விட பெண்களுடைய நிலைமை தான் மோசமாக இருக்கிறது. பல்வேறு கலாச்சார சீரழிவுகளுக்கு பெண்கள் அடிமையாகி கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, மரணங்கள் அதிகமாகிவிட்ட காலம். எப்படியெல்லாம் விபத்துகள் வருகிறது என்பதையும் நீங்கள் பார்க்கத்தான் செய்கிறீர்கள். எந்த நிமிடம் எந்த ரூபத்திலே மலக் மௌத்து வருகிறது என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட உலகத்திலே வாழுகிற நாம் அடுத்த நொடி என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன நடக்கும், உலகமெல்லாம் போர்கள், எங்கு பார்த்தாலும் விமான விபத்துகள். ஒரு காலத்திலே அரிதாக நடந்தது, தினமும் கேள்விப்படுகிற அளவுக்கு விபத்துகள். இப்படி கொத்து கொத்தாய் மரணங்கள் எல்லாம் நிகழ்வதை பார்த்த பிறகும் கூட நாம் அதை குறித்த கொஞ்சமும் அச்சம் இல்லாமல், மரண சிந்தனை இல்லாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை பற்றி சொல்லுவாங்க, அது உல்லாசங்களை தகர்க்கக்கூடியதுன்னு சொல்லி.
ஒரு மனிதன் உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த உல்லாச எண்ணங்களுக்கெல்லாம் தடை போடக்கூடியது மரணம்தான். இந்த மரணத்தை அடிக்கடி நினைத்து கொண்டிருங்கள் என்று சொன்னான். ஆக இப்படி மோசமான ஒரு குழப்பங்கள் நிறைந்த ஒரு சூழலிலே இன்றைய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த ஃபித்னாவில் அதிகமாக பெண்கள் பலியாகிறாங்க. எனவே பெண்களுக்குத்தான் நிறைய உபதேசங்களும் அறிவுரைகளும் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டாயத்தில் இருக்கிறோம். அருமையான பெண்மகளே, தாய்மார்களே, ஒரு காலத்தில் இந்த மார்க்கத்தினுடைய தூண்களாக அரண்களாக பெண்மணிகள் இருந்தாங்க. எல்லா வகையிலும் பெண்களுடைய சேவை, பெண்களுடைய பங்களிப்பு என்பது மகத்தான ஒன்றாக இருந்ததை நாம் ஒரு பல பயான்களிலே சொல்லியிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அவற்றையெல்லாம் நினைவுபடுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். இறையச்சமாகட்டும், பேணுதலாகட்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவதாகட்டும், பெண்கள் எந்த வகையிலும் ஆண்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்றெல்லாம் ஒரு காலம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களில் ஒருவர் ஜுலைபி என்று ஒரு தோழர் சஹாபி இருந்தான். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு யாராவது ஒரு பெண்ணை மணமுடித்து வையுங்கள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் சொன்னாங்க, இந்த அன்சாரி இடத்திலே சென்று அவரிடம் உங்களது பெண்ணை தமக்கு மணமுடித்து தருமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். அந்த ஜுலைபி அவர்களும் அந்த குறித்த அன்சாரியிடம் போய் சொல்கிறாங்க. அவருக்கு முதலில் என்ன தகவல், அவர் எப்படி புரிந்து கொள்கிறார், தம்முடைய மகளை பெருமானார் தனக்கு மனைவியாக்க தாம் நிக்காஹ் செய்ய கேட்கிறார்களோ என்று எண்ணி சரின்னு சொல்லிடுறார். பிறகு இல்லை, இந்த வந்திருக்கிற தோழர் ஜுலைபீபுக்குத்தான் தம் மகளை நிக்காஹ் செய்து வைக்க அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பியதாக கேள்விப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி தம் மனைவியிடம் கேட்டு சொல்கிறாங்க. கணவனும் மனைவியும் பேசுகிறாங்க, நம்முடைய மகளை இந்த தோழருக்கு நிக்காஹ் செய்து கொடுக்குமாறு பெருமானார் சொன்னாங்களே, செஞ்சு வைக்கலாமான்னு சொல்லி. இப்போ அந்த தாய் சொன்னாங்க, வேண்டாம், இவர் ஒரு சாதாரணமான மனிதர், நாம் எப்படி நம்முடைய மகளை இவருக்கு மனமுடித்து கொடுப்பது என்று அவர்கள் பேசி கொண்டிருக்கிற போதே அந்த சகோதரி, அந்த பெண்மணி சொன்னாங்க, இளவயது பெண்மணி, அந்த பெண் சொன்னாங்க தம்முடைய தாய் தந்தையரை பார்த்து, உங்கள் இருவருக்கும் நாசம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு என்னை மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிறகு இதில் நமக்கு என்ன உரிமை இருக்கிறது பேசுவதற்கு? ஒரு மோமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்த விஷயத்தில் சுயமாக யோசிக்க கூட அனுமதி இல்லை. அதனால் நான் இவரை மனமுடித்து கொள்ள தயாராக இருக்கிறேன். பெருமானாருடைய விருப்பமே என்னுடைய விருப்பம், அவருக்கே எனக்கு மனமுடித்து வையுங்கள் என்று சொன்னான். பிறகு திருமணம் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம சுப்ப அலைஹல் கைர சப்பன், அல்லாஹ் பெண்மணிக்கு நலவுகளை மலை போல் கொட்ட செய்வாயாக. வலா தஜஅல் ஐஷஹா கத்தன், இப்பெண்ணுடைய வாழ்விலே எந்த சிரமம் எந்த கஷ்டத்தையும் வைத்து விடாதே என்று. இப்படித்தான் ஒழுக்கமும் கற்பொழுக்கமும் நிறைந்த ஒரு பெண்கள் சமுதாயமாக கால சமுதாயம் இருந்தாங்க. இன்றைய நிலைகளை நாம் பார்க்குறோம். எத்தனையோ நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் வருகிறது. உலமாக்கள் வருத்தப்படுறாங்க. தீனை விட்டுட்டு ஒரு கோயிலில் போய் ஒரு மாற்றாருடைய தோடு நிக்காஹ் செய்யக்கூடிய பெண்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிற நிலைமை. ஒரு பெண்மணி ஒரு மதரசாவில் குழந்தைகளுக்கு போதிக்கிற பெண்ணாக இருக்கிறாங்க, முஅல்லிமா. குழந்தைகளுக்கு போதிக்கிற பெண் திடீரென வரவில்லை என்று பார்த்தால் அப்பெண்மணி யாரோ ஒருவரோடு ஒரு மாற்றாரோடு சென்று ஒரு கோயிலிலே நிக்காஹ் செய்கிற காட்சி வந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த சமுதாயம் இன்றைக்கு ஒரு பெரும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை பேசிட்டு இருக்காங்க. பெண்கள் பேசாதீங்க, பேசுகிற சத்தம் வருது, அமைதியாக கேளுங்க. ஆக இப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய பெண்களுடைய சூழ்நிலை இருக்குது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த பெண்கள், அதற்கு பின்னால் வந்த பெண்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? நாம் கொஞ்சம் அந்த வரலாறை பல முறை இதையெல்லாம் முன்னால் சொல்லியிருக்கிறோம். நீண்ட இடைவெளியானதுனால நினைவுபடுத்துகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது உம்மு ஷரீக் என்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு
மக்காவுடைய வீடுகளுக்கெல்லாம் சென்று பெண்மணிகளுக்கெல்லாம் இஸ்லாமிய அழைப்பு கொடுத்து பல பெண்களை முஸ்லீமாக ஆக்கிட்டாங்க. குறைஷிகளுக்கு தெரிய வருது, இந்த பெண்கள் எல்லாம் எப்படி முஸ்லீமானாங்க, யார் காரணம் என்று பார்த்தபோது உம்மு ஷரீக்கு தான் காரணம். உம்மு ஷரீக்கிடம் வந்து, நீர் மக்காவில் இருந்தால் இந்த மக்காவில் உள்ள எல்லா பெண்களையும் மாற்றி விடுவீர் போல் தருகிறது, உம்மை உடனடியாக உம்முடைய சமுதாயத்தாரிடம் நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி அந்த பெண்ணை ஒரு ஒட்டகத்திலே கட்டி சில ஆண்களை துணைக்கு அனுப்பி அந்த பெண்மனை ஒட்டகத்தில் கட்டி வச்சு இழுத்துட்டு போகிறாங்க. ஆனாலும் அந்த பெண்மணி அந்த மிரட்டல்களுக்கோ அந்த அச்சுறுத்தல்களுக்கோ துன்புறுத்தல்களுக்கோ சற்றும் இலங்கலை. அந்த பெண்ணுக்கு வழிநடுக உணவு எதுவுமே கொடுக்கல, எந்த உணவு குடிபானம் எதுவும் இல்லை. வழியில் ஓய்வெடுப்பதற்காக அவர்கள் தங்குறாங்க, அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த பெண்ணை நிழலில் கூட ஒதுங்காமல் ஒரு வெயிலில், கடுமையான வெயிலில் தான் அந்த பெண்ணை கட்டி போட்டிருக்கிறாங்க. அல்லாஹுடைய உதவி தியாகம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் என்பது எல்லா காலத்திலும் உள்ள ஒரு உண்மை. அது ஒரு இடத்துல அந்த பெண்ணை விட்டுட்டு இவங்கெல்லாம் ஓய்வெடுக்கிறாங்க. ஓய்வெடுத்த பிறகு வந்து பார்த்தா அந்த பெண்மணி தண்ணீர் குடித்த அடையாளம் இருக்கிறது. இப்போ அவங்களுக்கு சந்தேகம், நம்ம கட்டி போட்டிருக்கிறோம், எப்படி இந்த அம்மா தண்ணி குடித்தாங்க, கட்டை அவிழ்த்து தண்ணி குடிச்சான்னு கேட்குறாங்க. இல்லை, நான் எங்கே கட்டை அவிழ்க்கிறது, யாரும் அவிழ்த்து விடுவதற்கு இல்லை. பிறகு எப்படி உனக்கு தண்ணீர் வந்தது? அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு நீங்கள் சோறு தண்ணி எதுவும் கொடுக்கல, வழிநடுக வெயில்லையே வந்ததில் மயக்கம் விட்டுட்டேன், மூர்ச்சையாகிட்டேன். இந்த நிலையில் தான் திடீரென்று எனக்கு அருகில் ஏதோ ஒரு பொருள் வருவதை போன்று உணர்ந்தேன். கண் திறந்து பார்த்தா எனக்கு அருகில் ஒரு வாளி, அதற்குள் தண்ணீரும் இருக்கிறது. எங்கிருந்து என்று பார்த்தால் பக்கத்தில் யாராவது மனிதர்கள் இருக்கிறார்களா? இல்லை, வானத்திலிருந்து வந்தது. அந்த தண்ணீரை குடித்தேன், உடம்பெல்லாம் கொஞ்சம் தெளித்து கொண்டேன், மயக்கம் கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு, அந்த வாளி மேலே உயர்த்தப்பட்டுடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் வந்தது. இப்படித்தான் எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இந்த ரிஸ்க் வந்ததுன்னு சொன்னான். அப்போ அந்த காஃபிர்கள் சொன்னாங்க, உண்மையாகவே நீங்கள் பின்பற்றுகிற மார்க்கம்தான் சிறந்த மார்க்கம், உங்களுடைய இறைவன் தான் சிறந்த இறைவன் என்று சொன்னதாக சொன்னான். இப்படி நம்முடைய சரித்திரம் முழுக்க எவ்வளவு தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் செய்த ஒரு வரலாறு நமக்கு இருக்கிற நேரத்தில் இன்றைய நம்முடைய பெண்கள் எப்படி இருக்கிறோம்? வீரத்தை எடுத்துக்கிட்டால் உஹது போரில் ஒரு சின்ன தடுமாற்றம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டு போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிருக்கே ஆபத்து என்கிற ஒரு நிலை ஏற்படும் போது உம்மு அமாராங்கிற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரணாக நின்று பாதுகாக்கிறாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஹதுல எனக்கு ஆபத்து வந்த நேரத்தில் என்னுடைய வலது பக்கம் திரும்பினால் அங்கேயும் உம்மு அமாரா நிற்கிறாங்க, என்னை நோக்கி வரக்கூடிய அம்புகளை தடுக்கிறாங்க. என்னுடைய இடது பக்கம் பார்த்தால் அங்கேயும் உம்மு அமாரா நிற்கிறாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் தாக்குதல் வருகிற இடங்களிலெல்லாம் நின்று தடுத்தாங்க என்று அந்த பெண்மணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து சொன்னதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு காலத்தில் வீரத்திலையும் சரி எல்லாவற்றிலையும் பெண்கள் எவ்வளவு பெரிய தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் செய்தாங்க என்பதை நம்ம எண்ணி பார்க்குறோம். அருமையானவர்களே, வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், தீனுக்கு அர்ப்பணம் செய்வதாக இருக்கட்டும், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபி வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. அப்போது திடீரென்று பெருமானார் கண் விழிக்கிறாங்க. பகல்ல கண் விழித்ததும் சிரிக்கிறாங்க. அந்த வீட்டில் இருந்த உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சிரிப்பதற்கு என்ன காரணம் என்று. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ஒரு கனவு கண்டேன், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல என்னுடைய உம்மத்தில் என் தோழர்களில் ஒரு கூட்டம் கடலில் பயணம் செய்து ஒரு நாட்டுக்கு போருக்காக செல்வார்கள். அந்த காட்சியை பார்த்து நான் சிரிச்சேன்னு சொன்னான். அப்போ பெருமானாருடைய காலத்தில் கடல் பயணம் செஞ்சு சஹாபாக்கள் எந்த நாட்டையும் வெற்றி கொள்ளல. பின்னால் ஒரு கூட்டம் என்னுடைய தோழர்கள் கடல் பயணம் செஞ்சு என்ன செய்வாங்க, அவர்கள் அன்றைய ரோம் நாட்டுக்கு போவாங்கன்னு சொன்னாங்க. அந்த பெண்ணுடைய ஆர்வத்தை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டத்திலே நானும் இருக்க வேண்டும், ஷஹீதாக வேண்டும் என்று துவா செய்யுங்கள் என்று சொன்னபோது பெருமானார் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஜஅல்ஹா மின்ஹும், அல்லாஹ் இந்த உம்மு ஹராம் அவர்களையும் அந்த கப்பலில் பயணம் செய்து போருக்கு செல்கிற கூட்டத்திலே சேர்ப்பாயாக. அந்த அம்மாவும் அந்த கூட்டத்தில் போனாங்க. ஹிஜ்ரி 50ஆம் ஆண்டு நடந்தது, அதில் ஷஹீதானாங்க.
ஆக இதெல்லாம் அந்த காலத்து பெண்களுடைய ஆர்வம், அவங்களுடைய ஆசை எதில் இருந்துச்சு என்பதை பார்க்குறோம். இன்றைய நம்முடைய பெண்களுடைய உலக மோகத்தை நாம் பார்க்குறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இரவு நேரத்தில் ஒரே ஒரு ஆயத்தை ஓதி ஓதி அழுது கொண்டே இருப்பாங்க, துவா செய்து கொண்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதி தொழுவாங்க. சூரத்து தூரில் வரக்கூடிய ஃபமன் அல்லாஹு அலைனா வகானா அஸாபஸ் ஸமூம், அல்லாஹ் நம் மீது அருள் புரிந்தான், அதனால் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்தான் என்று ஒரு வசனம் வருகிறது. அந்த வசனத்தை ஓதி ஓதி யா அல்லாஹ் என் மீதும் நீ அருள் புரிவாயாக, என்னையும் நீ நரகத்தினுடைய வெப்பத்திலிருந்து பாதுகாப்பாயாக, இந்த ஆயத்தை ஓதுவாங்க, இந்த துவாவை திரும்ப ஓதுவாங்க. இப்படியாக இந்த ஒரு வசனத்தையே மீண்டும் மீண்டும் ஓதினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆக இப்படி வணக்கமாக இருக்கட்டும், அர்ப்பணிப்புகள், தியாகங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அவர்கள் ஒப்பற்ற பெண்களாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஃபாத்திமா பின்து முஹம்மத் இபின் முன்கதிர் என்று ஒரு பெண்மணி இருந்தாங்க. காலத்தில் பல பெண்களுக்கு பெயரே ஃபாத்திமா தான் வைப்பாங்க. அவங்க யாரும் வைக்காத பேராக இருக்கணும் அப்படின்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. நல்ல பெயர் அவ்வளோதான். ஒரே பெயரில் பல்லாயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க, ஆண்களிலும் சரி பெண்களிலும் சரி. பழைய இஸ்லாமிய வரலாறு எடுத்திங்கன்னா ஃபாத்திமான்னு எக்கச்சக்கமாக இருப்பாங்க. இன்றைக்கு பேர் வைக்கிறதுல கூட நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு என்ன, ஒன்று யாரும் வைக்காத பெயர். அது என்ன பெயர் என்பது ஒரு அழைப்பதற்கு, வீட்டுக்குள்ளே கூப்பிட்றதுக்கு ஒரு பெயர். யாருமே வைக்காத பெயர். அதே மாதிரி முந்தைய குழந்தைகளுக்கு எந்த பெயர் எந்த எழுத்தில் ஆரம்பிக்குதோ அந்த எழுத்தில். இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒரு அனாச்சாரம், பிதாத்து. அழகான பெயர், நல்லோர்களுடைய பெயர், அவ்வளோதான். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நல்ல சாலிஹான மக்களுடைய ஒரு பெயரை வச்சா போதும். எத்தனை பேர் ஊரில் இருந்தாலும் சரி. அந்த காலத்தில் அப்படிதான். அந்த மாதிரியான ஒரு பெண்மணி, ஒரு தாபியுடைய தாயார் தான் ஃபாத்திமா. அந்த அம்மா இரவு இருள் ஆரம்பித்து விட்டால், இருள் நேரம் வந்து விட்டாலே அந்த அம்மா சொல்லுவாங்க, ஹத அல்லைல், இதோ இரவினுடைய அமைதி வந்து விட்டது. அக்தலத ஸலாம், இதோ இருள் சூழ ஆரம்பித்து விட்டது. வஆவா குல்லு ஹபீபின் இலா ஹபீபி, இரவு நேரம் வந்து விட்டால் உலகத்தில் ஒவ்வொருவரும் தமக்கு பிரியமானவரிடம் செல்வாங்க இல்லையா? கணவன் மனைவி எல்லாம் அவரவர் பிரியமானவரிடம் செல்வாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, யா அல்லாஹ் வஹல்வதி பிக, இந்த இரவு நேர இருளில் என்னுடைய தனிமை எல்லாம் உன்னோடு தான். வஹல்வதி பிக, என் தனிமை எல்லாம் உன்னோடு தான். ஐயுஹல் மஹ்பூப், நீதான் என்னுடைய நேசன். அன் துஅத்திகனி மினன் நார், என்னை நரகத்திலிருந்து விடுவிப்பாயாக. ஒவ்வொரு நாள் இருள் பரவுகிற நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் அந்த அம்மா இதை சொல்வதை வழக்கமாக வச்சிருந்தாங்க. இரவுல ஒவ்வொருவரும் அவரவருக்கு பிரியமானவர்களிடம் ஒதுங்குறாங்க. யா அல்லாஹ் என்னுடைய நேசன் நீதான், என்னுடைய தனிமையும் உன்னோடு தான். உன்னிடத்தில் நான் வைக்கிற கோரிக்கை என்ன? என்னை நரகத்திலிருந்து நீ விடுதலை செய்ய வேண்டும். இது எந்த பெண்மணியிடமிருந்து இத்தகைய வார்த்தைகள் வரும்? நரகம்னா என்னன்னு தெரியணும், நரகத்தை குறித்த அச்சம் இருக்கணும், அல்லாஹ்வுடைய தண்டனையை குறித்த பயம் இருக்கணும். அதுவெல்லாம் இருந்தால் இரவு நேரத்தில் ஒவ்வொரு நாளும், இன்றைய நமது சகோதரிகளுடைய இரவுகள் எப்படி கழிகிறது? ஒரு காலத்தில் டிவியிலே கழிந்தது, அப்படி ஒரு காலம். இன்றைக்கு அதுவும் தேவையில்லை. எல்லாருடைய கையிலையும் மோசமான இந்த ஃபோனுடைய கலாச்சாரம். யாரும் அதில் நல்லவற்றை பார்ப்பது கேட்பது அதெல்லாம் ரொம்ப அரிது தான். பெரும்பாலும் தவறான விஷயங்கள், தகாத விஷயங்கள், நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், பொழுதுபோக்கு என்ற பேரில் அரட்டை, இத்தகைய விஷயங்களில் தான் நம்முடைய பெண்கள் இரவில் பல மணி நேரங்கள் ஈடுபடுறாங்க. திடீரென்று மௌத்து வந்தால் என்ன ஆகும்? எத்தனை பேர் படுக்கைக்கு போனவர்கள் காலையில் எழுந்திருக்கல. சென்ற வாரம் கூட ஒரு மனிதர் இறந்து போயிட்டார் நம்ம ஊரில். சொன்னால் அங்கே படுத்தார், அப்படியே இறந்துட்டார். படுத்தவர் காலையில் எழுந்திருக்கல. இது எத்தனை பேருக்கு நடக்கிறது ஒவ்வொரு நாளும்? ஆனால் நாம் யோசிக்கிறோமா? இந்த அம்மாவுடைய இந்த சகோதரியுடைய நிலையை சற்று யோசித்து பாருங்கள். இப்படித்தான் அந்த காலத்தினுடைய எல்லா பெண்களும் இருந்தாங்க. ஒரு அம்மா இருந்தாங்க, நீ ஆயிஷாவிடம் படித்த பெண்மணி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட படித்த பெண்மணி அம்ரா பின்து அப்துர் ரஹ்மான். அந்த அம்மா இரவு நேரத்தில் நின்று வணங்குவாங்க, நீண்ட நேரம் வணங்குவாங்க. அந்த அம்மா திடீரென்று தூக்கம் வந்தால் தனக்குத்தானே ஒரு கவிதையும் படித்து கொள்வாங்க. அலிம்து மின் ஐனின் தனாம் வகத் அலிம தூலர் ருகாதி ஃபில் குபூர். இந்த கவிதையை படிச்சுட்டு தூங்க மாட்டான்.
அது என்ன? உறங்கக்கூடிய கண்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். கபரிலே நீண்ட உறக்கம் இருப்பதை தெரிந்துமா உறங்குகிறார்கள்? கபரில் நீண்ட நேரம் உறக்கம்தான். கபருக்கு போயிட்டா அடுத்து கியாமத்து வரைக்கும் கபருடைய உறக்கம். அங்கே இருக்கும்போது உலகத்தில் எப்படி தூங்க முடியுது? அவருடைய இரவுகள் எல்லாம் இப்படித்தான் புனிதமாக கழிந்தது. நமக்கு அந்த கபரை பற்றிய பயம் இல்லை. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கபருக்கு அருகில் வந்தால் தேம்பி 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 அழுவாங்க. இப்போ அவங்கள்ட்ட எல்லாரும் கேட்டாங்க, உஸ்மான் அவர்களே, உங்களுக்கு முன்னால் நரகத்தை பற்றி சொல்லப்பட்டால் கூட இப்படி நீங்கள் அழுவதில்லை, ஆனால் கபரை பற்றி சொல்லப்பட்டால் மட்டும் இந்த அளவுக்கு நீங்கள் அழுவதற்கு என்ன காரணம்? அதற்கு அவங்க சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், கபரு தான் மறுமை விடுதிகளில் முதல் விடுதி. இன்னல் கபர அவ்வலு மன்சில் மின் மனாசிலில் ஆகிரா. கபருடைய மறுமை விடுதிகளில் முதல் விடுதி, முதல் ஸ்டேஷன் எது? கபரு தான். நீங்கள் மரணித்த பிறகு நேராக யாரும் சொர்க்கமோ நேராக யாரும் நரகமோ போவதில்லை. மரணத்திற்கு பிறகு பல ஸ்டேஷன் இருக்குது, எல்லாத்தையும் கடந்து போகணும். ஒரு வெளிநாடு போகிறோன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் பல அடுக்கு கடந்து தான் நம்ம என்னங்க விமானத்தில் ஏற முடியும். மறுமையிலே அப்படி தான். இப்போ சொன்னாங்க, மறுமையினுடைய பல்வேறு நிலைகளில் முதல் நிலை கபரு தான். இந்த கபூரில் ஒரு மனிதன் தப்பி விட்டான் என்று சொன்னால் அதற்கு அடுத்த நிலைகளில் தப்புவது அவனுக்கு எளிதாக போயிடும். கபூரில் ஒரு மனிதன் சிக்கி கொண்டான் விசாரணையில், அதுக்கு அடுத்த நிலைகள் மோசமாகத்தான் இருக்கும்னு சொன்னாங்க. இதை அவங்க கபரை பற்றி பயந்தாங்க. அந்த காலத்து பெண்கள் கபரை யோசித்து பயந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றதை பாருங்க, அவ கபரு தான் முதல் மன்சில். மேலும் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் கண்ட காட்சிகளில் கபரை விட பயங்கரமானதொரு காட்சியை கண்டது கிடையாது. இன்னைக்கு நம்மில் யாருக்கு அந்த கபருடைய பயம்? மரணங்கள் அதிகமாகிறது. மரணம் என்னங்க, இறந்தவர்களை கொண்டு போய் அடக்கிறோம். எத்தனையோ ஜனாசாக்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்மில் யாருக்கும் பயம் இல்லை. ஜனாசாக்கள் நம் வீட்டை கடந்து போகுது, நம்முடைய பக்கத்தில் போகுது. நாமும் ஒரு நாளும் இப்படி செல்லவிருக்கிறோங்கிற எண்ணம் மனிதர்களுக்கு வந்து விட்டால் அந்த மனிதர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. ஆக அருமையானவர்களே, இப்படித்தான் ஒரு காலத்தினுடைய பெண்கள் இருந்தாங்க. இது நமக்கு ஒரு படிப்பினை தருகிறது. அருமையானவர்களே, இன்றைய நம்முடைய காலங்கள் நேரங்கள் எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. ஒரு மனிதனுடைய இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது என்ன? எது அவசியம் இல்லையோ அதை விடணும். அவசியமில்லாத பேச்சு, அவசியமில்லாத செயல்கள், அவசியமில்லாததை கேட்கிறது, அவசியமில்லாததை பார்க்கறது, இவை அனைத்தையும் கைவிடுவது தான் சிறந்த இஸ்லாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த ஹதீஸ் படி நம்மில் யார்கிட்டையும் அமல் இல்லை. ஏன்னா இந்த ஃபோனே அவசியமற்றது தான். இதில் நாம் 99% தவறான தேவையில்லாத விஷயங்களை தான் நாம் பயன்படுத்துகிறோம். பாவங்கள் எதனால் நடக்குது? அதிகமாக பெண்கள் ஏன் தவறுகள் செய்கிறாங்க? ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேலைப்பளு, ஏதாவது ஒரு வேலை, குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக உழைக்கணும். பாவத்திற்கான அடிப்படை காரணம் பெரியவர்கள் சொல்லுவாங்க, அல் ஃபராகு பாபுல் மாசியா. அதாவது வேலை இல்லாமல் இருப்பது தான் பாவத்திற்கான தலைவாசல். இன்றைய பெண்களுக்கு வேலைகள் குறைவு. வீட்டில் எல்லாமே மிஷின்கள், அரைக்கிறதுலேருந்து துவைப்பதிலிருந்து சில மணித்துளிகளில் வேலையை முடிச்சிடறாங்க. அந்த காலத்து பெண்கள் காலையில் எழுந்தாங்கன்னு சொன்னால் ஃபஜ்ர் தொழுது விட்டு சில மணி நேரங்கள் ஓதி விட்டு குழந்தைகளுடைய காரியங்களை முடித்து விட்டு வீட்டு சமையலை ஆரம்பித்தா மதியம் லுஹர் வரைக்கும் வேலை இருக்கும். லுஹர் தொழுதா அப்புறம் சாப்பாடு, அப்புறம் கொஞ்சம் ஓய்வு, திரும்ப மாலையில் வேலை. அவங்களுக்கு பாவம் செய்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்றைய பெண்கள் அப்படி இல்லை. அவங்க வீட்டு வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டா பல மணி நேரங்கள் சும்மா இருக்கிறாங்க. இந்த சும்மா இருக்கிறது தான் பெரிய முசீபத்து. எல்லா பாவத்தினுடைய கதவையும் திறந்து விடுவது அதுதான். சும்மா இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சுகள் பேசுவது, தேவையில்லாமல் கடைகளுக்கு செல்வது, இப்படி என்னங்க எதுவும் இல்லையா, வீட்டில் உட்காந்து ஃபோன்களை பார்க்குறோம், அதில் சினிமாவை பார்க்கறது அல்லது யாருடனாவது அரட்டை அடிப்பது என்கிற எல்லா நேரங்களும் வீணாக கழிவதில் தான் பார்க்குறோம். தாய்மார்கள் வெளியில் போனால் கூட ஃபோன் பேசுகிறாங்க. பெண்கள் வெளியிலேயே செல்லக்கூடாது, மார்க்கத்தினுடைய விருப்பம் அதுதான். தேவைக்கு வெளியில் போனால் கூட ஃபோன்கள் வந்தால் ரோட்டில் பேசுவது ஒரு நல்ல இஸ்லாமிய பெண்ணுக்கு அழகல்ல. ஆனால் இன்றைய பெண்கள்
ரொம்ப நாகரிகத்துக்கு மாறிட்டாங்க. பெண்கள் வண்டி ஓட்டுறது அவ்வளோ அதிகமாக போச்சு. 2 வீலர் ஓட்டுறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா பின்னால் 2 பேர் 3 பேரை வச்சுட்டு ஓட்டுறாங்க. அவங்களுடைய உடை அமைப்பு என்ன, பெண்கள் இந்த இருசக்கர வாகனங்கள் 2 வீலர் ஓட்டும்போது அவங்களுடைய பருதா முறைக்கு அது பொருத்தமானா பொருத்தம் இல்லை. அதில் விபத்துகள் நடந்துடலாம். கொஞ்சம் பேலன்ஸ் தவறுனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்போ இதனால என்னங்க இந்த மாதிரி விஷயங்கள் தகாத பல விஷயங்கள் பெண்களிடத்துல இருக்கிறத நாம் பார்க்குறோம். அருமையானவர்களே, நம்ம சமுதாயத்து பெண்களுடைய பல்வேறு அவலங்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் எவ்வளவு பேணுதலும் கற்பொழுக்கமும் இருந்தது, அதையெல்லாம் இன்றைய நம்முடைய தாய்மார்கள் மறந்துட்டாங்க. கணவனை மதிக்கிறதில்லை, கணவனுடைய பேச்சை இன்றைய தாய்மார்கள் கட்டுப்படுறதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் கணவனுக்கு கட்டுப்படுற விஷயத்தில் எவ்வளவு அழுத்தம் திருத்தமான உபதேசங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, ஒரு கணவன் ஒரு பெண்மணிக்கு ஒரு செம்மலையை ஒரு இடத்திலிருந்து ஒரு மலையை இன்னொரு இடத்திற்கு திருப்ப சொன்னால் கூட அந்த பெண் கட்டுப்படணும். இது விளங்குவதற்காண்டி சொன்னாங்க. மலையை யாரும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தள்ள முடியாது, ஆனால் அவ்வாறு சொன்னால் கூட கட்டுப்படணும்னு சொன்னாங்க. ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, லா துஅத்தில் மரஅத்து ஹக்க ரப்பிஹா ஹத்தா துஅத்தி ஹக்க ஜௌஜிஹா. ஒரு பெண்மணி அல்லாஹ்வுக்குரிய கடமைகளை நிறைவேற்றியவளாக ஆக முடியாது கணவனுடைய கடமையை நிறைவேற்றாமல். அப்போ ஒரு பெண்மணி கணவனுடைய கடமையை நிறைவேற்றினாதான் அல்லாஹ்வுடைய கடமையை அவள் நிறைவேற்றியவளாக ஆக முடியும். நீங்கள் என்னதான் தொழுதாலும் வேறு என்ன வணக்கம் செஞ்சாலும் கணவனை மதிக்க தவறிட்டீங்க, உங்களுடைய வணக்கம் எதுவுமே செல்லாது, எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுதான் மார்க்கத்தினுடைய அளவுகோல். ஒரு பெண்மணி இறக்கிற நேரத்தில் கணவர் அப்பெண்ணை பொருந்தி கொண்ட நிலையில் இருந்தால் நேராக அவங்களுக்கு சொர்க்கம்தான். சொன்னாங்க, ஐயுமா இம்ராஅத்தின் மாதத் வ ஜௌஜுஹா அன்ஹா ராதின் தஹலத்தில் ஜன்னா. ஒரு பெண்மணி இறக்குறாங்க, கணவர் அப்பெண் மீது எந்த அதிருப்தியும் இல்லை, முழு திருப்தியோடு இருக்கிறாரு. இந்த நிலையில் ஒரு பெண் இந்த உலகத்தை விட்டும் போனால் அந்த பெண்மணி செல்வது நேராக சொர்க்கமாக தான் இருக்கும். அப்போ மனிதர்களில் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாருடைய திருப்தி அதிருப்தியை விட கணவனுடைய திருப்தி, கணவனுடைய சந்தோஷம், கணவனுடைய மகிழ்ச்சி, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல பெண்ணுக்கான அடையாளம் என்ன, நல்ல பெண் யாரு என்று சொல்ல போது பெருமானார் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிம் இறையச்சத்திற்கு பிறகு தக்வா உள்ளதில் சிறந்தது, தக்வாவுக்கு பிறகு அவருக்கு இந்த உலகத்தில் கிடைப்பதில் நல்லது என்னன்னா நல்ல மனைவி தான். தக்வாங்கிற அம்சத்துக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற செல்வங்களில் சிறந்தது என்ன, நல்ல மனைவி தான். அந்த நல்ல மனைவி யாரு, நல்ல மனைவிக்கான விஷயங்களை சொன்னாங்க. இன் அமரஹா அதாஅத்துஹு, கணவன் சொன்னால் கட்டுப்படுவாள். இன் நதர இலைஹா சர்ரத்துஹு, கணவன் அவளை பார்த்தால் கணவனை மகிழ்வூட்டுவாள். கணவன் பார்க்கிற போது சந்தோஷமாக அவரை மகிழ்ச்சியோடு பார்க்கணும். ஒயின் அக்ஸம அலைஹா அபர்ரத்துஹு, கணவர் ஒரு காரியத்தை சத்தியம் பண்ணி இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா கணவனுடைய சத்தியத்தை காப்பாற்றுகிற பெண்ணாக இருப்பான். கணவர் சொல்லிட்டு போயிட்டார், வெளியூருக்கு போகிறாரு, நான் திரும்பி வர்ற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது சத்தியம் மட்டும் சொல்கிறேன், நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. கணவருடைய இந்த சத்தியத்தை காப்பாற்றுகிற பெண்ணு தான் சிறந்த பெண்மணி. அது எவ்வளவு காலங்களானாலும் சரி. அடுத்த 4வதாக சொன்னாங்க, வைன் காப அன்ஹா, கணவர் ஊரில் இல்லை வெளியில் போயிட்டாங்கன்னு சொன்னால் நஸஹத்துஹு ஃபீ நஃப்ஸிஹா வ மாலிஹி, கணவனுடைய செல்வத்தையும் பாதுகாப்பாங்க, அதை ஊதாரித்தனமாக செலவு செய்ய மாட்டாங்க, தன்னுடைய கற்பையும் பேணி பாதுகாக்கக்கூடிய பெண்மணி தான் நல்ல பெண்மணி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற செல்வங்களில் 4 விஷயம் கிடைச்சிட்டா போதும், துன்யா ஆகிரத்து எல்லாமே கிடைச்ச மாதிரின்னு சொன்னாங்க. அர்பஉன் மன் வாத்தியஹுன்ன, 4 விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு கிடைச்சா துன்யா ஆகிரத்து எல்லாமே கிடைத்த மாதிரின்னு சொன்னாங்க. அந்த 4 விஷயங்கள் என்ன,
கல்புன் ஷாக்கிரோன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற உள்ளம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் நமக்கு கொடுத்தவை அதிகம். அல்லாஹ்வுடைய நியமத்துகளை என்ன ஆரம்பித்தா என்னவே முடியாது. இன்னைக்கு நாம நன்றி கெட்டவர்களாக இருக்கோம், நன்றி மறந்தவர்களாக இருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் எதுவுமே தராத மாதிரி நாம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய எத்தனையோ நியமத்துகளை நாம் ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ 4 விஷயங்களில் முதலாவது என்ன? நன்றி செலுத்தும் உள்ளம். நன்றி செலுத்துகிற உள்ளம் உங்களுக்கு இருக்குதா? உங்களை நீங்களே பார்த்துக்குங்க. ரெண்டாவது என்ன? ஒலிசானுன் ஜாக்கிரோன், அல்லாஹ்வை போற்றுகிற, இறைவனை போற்றுகிற நாவு. நேரமும் அல்லாஹ் திக்ர் செய்கிற நாவு உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு சுருக்கமாக ஒரு அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னபோது பெருமானார் சொல்லுவாங்க, லா யஸாலு லிசானுக ரத்பம் பிதிக்ரில்லாஹ், உன்னுடைய நாவு எப்போதும் அல்லாஹ்வுடைய திக்ரில் பசுமையாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய திக்ரில் திளைத்து இருக்கட்டும். அப்போ நன்றி செலுத்தும் உள்ளம், அல்லாஹ்வை துதிக்கிற நாவு இருக்குதான்னு பாருங்க. மூன்றாவது பதனுன் அலல் பலாஇ சாபிருன், சோதனைகளை பொறுமையுடன் தாங்கிக் கொள்கிற உடல். எந்த சோதனை வந்தாலும் உடல் தாங்கிக் கொள்ளுகிறது, அதை பற்றி எனக்கு புலம்புறதில்லை. இது மூணாவது அம்சம். நாலாவதாக சொன்னாங்க, தன்னுடைய கணவனுக்கு அவனுடைய செல்வத்திலும் துரோகம் செய்யாத, கற்பிலும் துரோகம் செய்யாத நல்ல மனைவி. இந்த 4 உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிட்டா துன்யா ஆகிரத்துடைய எல்லா நன்மையும் கிடைத்தது போலன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்க, 4 விஷயத்தில் மனைவியை கண்டிப்பாக குறிப்பிடுறாங்க. ஒரு ஆணுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிறதுல பெரிய பாக்கியமே என்ன? நல்ல மனைவி தான். ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, அத்துன்யா குல்லுஹா மதா, இந்த உலகம் எல்லாமே, இந்த உலகம் பூரா என்னன்னா செல்வங்கள், பயனளிக்கிற செல்வங்கள். வகைரு மதா இத்துன்யா, இந்த உலகத்தின் பயனளிக்கிற செல்வங்களில் சிறந்த செல்வம் அல் மர்அத்து சாலிஹா, நல்ல மனைவி ஒரு மனிதனுக்கு அமைவதுதான். ஆகிரத்துடைய விஷயங்களில் கணவனுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய பெண் இருக்கிறாங்களே, அவங்க தான் நல்ல மனைவி. அருமையானவர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவனுக்கு செய்யக்கூடிய அந்த கடமையை பற்றி அவ்வளவு வலியுறுத்தினாங்க. எந்த அளவுக்கு? மனிதர்கள் யாரும் யாருக்கும் சஜிதா செய்ய அனுமதி இல்லை. ஒருவேளை யாரேனும் யாருக்காவது சஜிதா செய்வதற்கு நான் அனுமதி அளிப்பதாக இருந்தால் கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு சொல்லியிருப்பேன்னு சொன்னாங்க. இன்றைய நம்முடைய பெண்கள் நாகரீக வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டு சீரியல்களில் பெண்களை எல்லாம் புரட்சி பெண்களாக காட்டுவதும், ஆண்களை எதிர்த்து எல்லா களத்திலும் ஆண்களுக்கு நிகராக நிற்பது போல காட்டுவதும், நம்முடைய பெண்களுடைய மனதில் கட்டுப்படாத தன்மை, சுதந்திர பெண் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கணவனை மதிக்கிறதில்லை, கணவனுடைய பேச்சை கேட்கறதில்லை, கணவனுடைய விருப்பத்துக்கு மாறாக தான் செயல்படுறது. நான் அடிக்கடி முன்பே சொல்லுவேன், இந்த பயானுக்கு வர வேண்டும் என்றால் கூட கணவன் அனுமதித்தா தான் நீங்கள் வரலாம். கணவர் போகக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு அதான் சிறந்தது. கணவர் மதிக்கணுங்க, அவர் சொல்கிறதான் அசல். எங்கே இப்போ மார்க்க விஷயங்களுக்கே கணவனுடைய அனுமதி தேவை அப்படின்னு சொன்னால், நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரணும் பெருமானார் காலத்தில், பள்ளிக்கு வரலாம் பெருமானார் காலத்தில், ஆனால் கணவன் அனுமதி கொடுத்தாதான், அனுமதி இல்லைன்னா கிடையாது. மார்க்கத்திற்கே இத்தகைய கட்டுப்பாடுகள் என்று சொன்னால், நீங்கள் கடை வீதிகளுக்கு செல்வதும் வேறொரு ஊருக்கு செல்வது, பல தேவைகளுக்காக பெண்களாகவே போகிறாங்க. பார்த்தா இன்னைக்கு பெண்கள் கார் ஓட்டுறாங்க, பின்னால் இருக்கிற எல்லாருமே பெண்களாக இருக்கிறாங்க, ஆண் துணை கிடையாது. ஆண் துணை இல்லாமல் சுதந்திரமாக இன்னைக்கு பெண்கள் ஆயிட்டாங்க. சொல்லக்கூடாது தான், ஆனாலும் இப்போதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது. நாங்கள் மதரசாவுக்கு போகிற வழி இல்லையா, அந்த இபி ஆஃபீஸை தாண்டி அந்த வழியாக போகிறோம். பெரிய அளவில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி. அங்கே நாம் பார்க்குறோன்னு சொன்னால், நம்ம பெண்கள் புர்கா அணிந்திருக்கிறாங்க, 2 வீலரில் ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டு யாரிடமோ பேசுகிறாங்க. அவர் யார்? ஒரு அந்நியான். அந்நியான் என்று எப்படி தெரிகிறோன்னு பார்த்தா, அவர் போட்டு வச்சிருக்கிறார், முஸ்லீமும் இல்லை. சரி, முஸ்லீமாக இருந்தால் கூட நாம் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் யாரோ அந்த பெண்மணி தன்னுடைய உறவினர்கள்ட்ட யார்ட்டையோ பேசுகிறாங்க, தன்னுடைய சொந்தக்காரங்கள்ட்ட யார்ட்டையோ பேசுகிறாங்க, ஒரு மகரமான ஆணிடத்தில் பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு நல்லெண்ணம் வைக்கலாம். ஆனால் பார்த்தா அப்படி வைக்க முடியல. வேறொரு சமூகத்தை சார்ந்தவங்கள்ட்ட பேசுகிறாங்க, வேறொரு சமூகத்தை சார்ந்தவரிடத்தில்
ஊருக்கு ஒதுக்குப்புறமா எதுக்காக பேசுகிறாங்க? அப்போ இங்கே வண்டி ஓட்டுறது வசதியாக போச்சு, எங்கனாலும் உடனே போய்கொள்ளலாம். எல்லா பெண்களையும் குறை சொல்லலை. இன்றைக்கு பெண் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ரொம்ப ரொம்ப அவலமான ஒரு சூழ்நிலை. ஒரு சினிமா பார்த்துட்டு வந்து அந்த சினிமாவை பற்றிய பேட்டியை முஸ்லீம் பெண்கள் புர்காவோடு கொடுக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய அவமானம், இது எவ்வளோ பெரிய இழிவு இது இல்லையா? இன்றைக்கி அரசியல் கட்சிகளில் போய் சேர்ந்து கொண்டு அதில் புர்காவோடு போஸ் கொடுக்கறதும் ஃபோட்டோக்களில் இடம் கொடுக்கறதும், இப்படி என்னன்னு சொன்னால் இன்றைக்கு பெண்களுடைய நம் சமுதாயத்தினுடைய கண்ணியம் கௌரவம் செதஞ்சு போச்சு. எந்த கணவனும் அதை விரும்ப மாட்டான். கணவனுடைய விருப்பத்தை மீறி தான் இவர்கள் செய்கிறாங்க. கணவனுடைய விருப்பத்தை எந்த அளவுக்கு ஒரு பெண் மதிக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த பெண்ணுடைய அடையாளங்களை சொல்லும்போது, ஒருவேளை கணவன் கோபித்து கொண்டால், ஏதோ ஒரு சண்டை, கணவன் கோபித்து கொண்டா ஒரு நல்ல பெண்மணி யாருன்னா தன்னுடைய கரத்தை கணவனுடைய கரத்தில் வைத்து, இதோ என்னுடைய கரம் உங்கள் கரத்தின் மீது, உங்களுக்கு கட்டுப்படுவது தான் எனக்கு, நீங்க பொருந்தி கொள்ளாம நான் எதையுமே சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுகிற பெண்மணி தான் நல்ல பெண்மணி. ஆனால் இன்றைக்கு அப்படியே நிலைமை, ஆண்கள் தான் கெஞ்சணும். கோபித்து கொண்டா கூட சமாதானத்துக்கு ஆண்கள் இறங்கி வர வேண்டிய சூழ்நிலையை தவிர பெண்கள் இறங்கி வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. இப்படி இப்போ கணவனுக்கு கட்டுப்படுகிற விஷயத்தில் பெண்களுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக இருக்கு. எல்லாம் இந்த சமூக ஊடகங்கள். ஆகிரத்தை பற்றிய சிந்தனை இல்லை, மறுமையை பற்றிய சிந்தனை இல்லை, வணக்க வழிபாடுகள் இல்லை, குர்ஆன் திலாவத்து கிடையாது, மார்க்க விரோதமான விஷயங்கள் அதிகரித்து கொண்டே போகிற ஒரு நிலையில் இருக்கிறோம். அருமையானவர்களே, காலங்கள் சோதனை காலங்கள், தஜ்ஜாலுடைய வருகைக்குரிய காலங்கள், உலகத்தில் போர்கள், நிலநடுக்கங்கள், எப்போது வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடக்கக்கூடிய உலகம். நீங்கள் இந்த நிலையில் தௌபா செய்யாமல் மூத்தாயிட்டா அல்லாஹுக்கு முன்னால் விசாரணை மிக கடுமையானதாக இருக்கும் என்பதை அஞ்சு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் பெண்கள் நல்லவர்களாக இருந்துட்டா ஆண்கள் எல்லாம் அவுலியாக்களாக ஆயிடுவாங்க. ஒரு பெண்மணி போதுங்க எனக்கு, நீங்கள் தர்றது போதும் அப்படின்னு நினச்சிட்டா ஆண்கள் ஹராமாக சம்பாதிக்க மாட்டான். ஒரு ஆண் ஹலால் ஹராமை பார்க்காம பேணுதல் இல்லாமல் சம்பாதிக்கிற நிலை எதனால் வருது? பெண்களுக்கு அவனால் கொடுத்து கட்டுப்படி ஆகிறதில்லை. ஒரு குறைஞ்ச மிதமான சம்பளம், ஒரு நடுத்தரமான சம்பளம் வாங்கினா மனைவி கேட்குறதையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க ஆசைப்படுறதையெல்லாம் வாங்கக்கூடியவங்க, பார்க்குறதையெல்லாம் வாங்குறவங்க. இருக்கும் எக்கச்சக்கமான ட்ரெஸ் இருக்கும், ஆனாலும் ஒரு கடைக்கு போனால் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்காமல் வரமாட்டாங்க. வீட்டில் இருக்குது பீரோ நிறைய ட்ரெஸ் இருக்குது. ஒரு ஆணால் இதுக்கெல்லாம் தாக்கு பிடிக்க முடியல. இன்றைய பல்வேறு செலவுகள் நிறைந்த உலகத்தில் அப்போ சம்பாதிக்கிறதுக்கு ஹலாலாக சம்பாதிச்சா, நியாயமாக சம்பாதிச்சா வீட்டில் மனைவியை திருப்திப்படுத்த முடியல. அப்போ பெண்கள்கிட்ட தீன் இல்லை, போதும் என்ற மனோநிலை இல்லை, ஆண்கள் தப்பு செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் பெண்கள் போதும், எனக்கு நீங்கள் தர்றது போதும். ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, இத்தகில் மஹாரிம் தகுன் அபதன் நாஸ். ஹராம் எதுவோ அதை விட்டு விலகி இருங்க. ஹராமை விட்டு விலகி இருப்பது தான் சிறந்த இபாதத்து. இபாதத் என்பது தொழுகை அல்ல, நோம்பல்ல, ஜக்காத் அல்ல, ஹஜ் அல்ல, ஹராமை செய்யாமல் இருக்கிறது தான். ஃபோனை பார்க்காம இருக்கிறது தான் இபாதத்து, டிவி பார்க்காம இருக்கிறது தான் இபாதத்து, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களை விட்டும் விலகி இருப்பது தான் இபாதத்து. புறம் பேசாமல், பொய் பேசாமல் இருப்பது, அடுத்தவர்களுடைய குறைகள் பேசாமல் இருப்பது, அதான் இபாதத்துன்னு சொன்னாங்க. அடுத்து சொல்லுவாங்க, வரத பிமா கஸம் அல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு எந்த வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறானோ அது எனக்கு போதும், பொருந்தி கொள்ளுங்க. தகுன் அகனன் நாஸ், மக்களில் நீங்கள் தான் உள்ளத்தால் மனநிறைவு பெற்ற செல்வந்தர்கள். செல்வங்கிறது வெளிப்படையா இருக்கிற பொருளுக்கு பெயர் அல்ல, உள்ளத்தில் இருக்கிற தன்னிறைவு தான். அல்லாஹ் எனக்கு கொடுத்தது போதும்னு நினைங்க, நீங்க தான் தன்னிறைவு பெற்ற மனிதர்கள். பெண்கள்கிட்ட இந்த தன்னிறைவு வந்துட்டா போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் எனக்கு தன்னிறைவை கொடு, நீ கொடுத்தது போதும். அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி, யா அல்லாஹ் எந்த வாழ்வாதாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாயோ அது போதும் என்ற மனதை எனக்கு கொடு. இந்த துஆ பெண்கள் ரொம்ப செய்யணும். பெண்கள்கிட்ட போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டா ஒரு ஆண் வரம்பு மீறி போக வேண்டிய தேவையில்லை. வருமானத்தை கொடுப்பாரு, ஹலாலான வருமானத்தை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய நிலையில பெண்கள் இருப்பாங்க. அப்போ இந்த ஹதீஸ் அதான் சொன்னது, அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. மூணாவதாக சொன்னாங்க, அஹ்சின் இலா ஜாரிக,
அஹ்சின் இலா ஜாரிக்க, உங்களுடைய அருகிலுள்ள அண்டை வீட்டினரோடு அழகான முறையிலே நடந்து கொள்ளுங்கள். தகுன் முஃமினன், அப்பதான் உண்மை விசுவாசி நீங்கள். பக்கத்து வீடுகளோடு மிக அழகான முறையில் நடக்கணும், அப்பதான் நீங்க அழகிய முஸ்லீம். 4வது சொன்னாங்க, உங்களுக்கு விரும்புகிற எல்லாவற்றையும் பிற முஸ்லிம்களுக்கு விரும்புங்க, அப்பதான் நீங்க உண்மை முஸ்லீம். 5வது சொன்னாங்க, அதிகம் சிரிக்காதீங்க, அதிகம் சிரிச்சா உள்ள செத்து போயிடும் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு காமெடி பார்க்கறது, நேரமும் பார்க்கறது, அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த சிரிச்சு 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 உள்ளங்கள் செத்து போச்சு. பண்பாடுகள் போய்விட்டது, நல்ல கலாச்சாரங்கள் போய்விட்டது, மார்க்க அறிவு மார்க்க சட்டத்தை பின்பற்றுவது இல்லை. ஒரு காலத்தினுடைய பெண்கள் எப்படி இருந்தாங்க? மார்க்க கல்வியில ஆண்களுக்கு நிகராக இருந்தாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய மகளார், அவங்க பேரும் ஃபாத்திமா தான், அவங்க பெரிய ஆலிம். அவங்க இமாம் மாலிக் அவர்கள் மாணவர்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. மாணவர் யாராவது தவறா வாசித்து இமாம் மாலிக் அவர்கள் கவனிக்கல, அவங்களுடைய மகளார் உள்ள இருந்து தன்னுடைய நகத்தால் தட்டுவாங்க, கதவை பேச மாட்டாங்க. ஏன்னா பெண்ணுடைய குரல் ஆண்களுக்கு தெரிய வேண்டாம் என்று நகத்தால் தட்டுவதை வச்சு புரிஞ்சுக்குவாங்க யாரோ தப்பா வச்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த தவறு திருத்தி கொடுக்கப்படும். இந்த அளவுக்கு பெண்கள் புத்திசாலிகளா இருந்தாங்க. மார்க்கத்தை பின்பற்றுவதில், ஷரியத்தை பின்பற்றுவதில் பெண்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க? ஒரு மனிதன் இறந்து விட்டால் இறந்த மனிதனுடைய சொத்துகள், அவன் விட்டு சென்ற பொருள்கள், சிறியது பெரியது எல்லாத்திலையும் பங்காளிகள் வந்துருவாங்க. இது அந்த காலத்து பெண்கள் கூட மதிச்சாங்க. இன்றைக்கு பாக பிரிவினையை பற்றி சொன்னா உடனே அடுத்த விஷயம் என்ன எல்லாரும் சொல்றாங்க? குடும்பத்தை பிரிக்கிறான். மார்க்கம் பிரிக்க சொல்லுது, சொத்தை பிரிக்கணும். சொத்தை பிரிக்காமல் இருப்பது அநியாயத்திலும் பெரிய அநியாயம். பெருமானார் சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்து ரொம்ப அலட்சியமாக விடுகிற சட்டம் பாக பிரிவினை சட்டம் தான். சொத்தை பிரிக்கிற விஷயத்துல குடும்பத்துல யார் தடையா வந்து நிற்கிறானோ அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் சொன்னாங்க, மலக்குகளுடைய சாபம் உண்டாகட்டும் சொன்னாங்க. அந்த காலத்து பெண்கள் எப்படி இருந்தாங்க? ஒரு பெண்மணி மாவு குலைத்து கொண்டிருக்கிறாங்க. மாவு குலைத்து கொண்டிருக்கும் போதே அந்த அம்மாவுடைய கணவர் இறந்து விட்ட தகவல் வந்துருச்சு. அப்ப அந்த பெண்மணி, கணவர் இறந்தா எவ்வளவு பெரிய துயரம் பாருங்க. ஆனா அக்காலத்து பெண்கள் துயரத்திலும் சரி சந்தோஷத்திலும் சரி ஷரியத்தை மறக்க மாட்டாங்க. கணவர் இறந்துட்டாருங்கிற செய்தி வருது, அந்த அம்மா குலைத்து கொண்டிருந்த மாவிலிருந்து கையை எடுத்துட்டாங்க. சொன்னாங்க, இந்த மாவு என் கணவருடைய ஹயாத்தில் அவருக்கு சொந்தமாக இருந்துச்சு, அவருடைய அனுமதியோடு நான் குலைச்சேன். இப்போ என் கணவர் இறந்துட்டாருன்னா இந்த மாவுல கூட பங்காளிகள் வந்துட்டாங்க, எல்லா பங்காளிகளும் அனுமதி கொடுத்தாதான் இந்த மாவுல நான் கை வைக்கலான்னு சொல்லி கை எடுக்கிறாங்க. ஒரு அம்மா வீட்டில் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, கணவர் இறந்து விட்டதாக செய்தி வருது. சொன்னாங்க, இது என் கணவருடைய காசில் எரிக்கப்படுகிற விளக்கு, அவர் இருக்கும்போது அவருடைய அனுமதியோடு எரிச்சோம், அவர் இறந்துட்டாரு, இந்த விளக்கு இந்த எண்ணெயில கூட பங்காளிகள் வந்துட்டாங்க, இனி அவங்க சம்மதம் கேட்டு தான் எரிக்கணும்னு சொன்னாங்க. மார்க்க அறிவும் மார்க்க தெளிவும் அந்த பெண்கள்கிட்ட எவ்வளவு இருந்திருக்கு பாருங்க. துயரத்திலும் கூட, ஒரு பெண்ணுக்கு பெரும் துயரமே இதுதான். அந்த துயரத்திலும் கூட ஷரியத்தை அவங்க விட்டு கொடுத்ததில்லை. எப்போதுமே ஷரியத்தை அவங்கள்ட்ட ஹயாத்தா இருக்கும். இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை. நம்ம சந்தோஷத்திலையும் ஷரியத்தை மூத்தாக்கிறோம். ஒரு திருமண வீடா, தொழுகை இல்லை, எந்த பேணுதலும் இல்லை. ஒரு டூர் போனா தொழுகை கிடையாது, ஷரியத்து மூத்தா போயிடுது. துன்பமா மௌத்து வீட்லையா, ஷரியத்தை பேண்டதில்லை, சத்தமிட்டு அழுகிறோம், ஓலமிட்டு அழுகிறோம். யாராவது இறந்தால் கூட கண்களிலிருந்து கண்ணீர் வரலாம் என்று பெருமானார் சொன்னாங்க. அதுக்கு தடை இல்லை. ஆனா வாயிலிருந்து வார்த்தைகள் வரக்கூடாது. வார்த்தைகள் வந்தால் சொன்னாங்க, இந்த நாவுக்காக அல்லாஹ் தண்டிப்பான்னு சொன்னாங்க. அழலாம், அது மனிதனுடைய இயல்பு, உள்ளத்திலிருந்து வருகிற இரக்கம், அது அழலாம். பெருமானாரும் அழுதாங்க தான். ஆனா வாயில வரக்கூடாது, அல்லாஹ் இப்படி செஞ்சுட்டானே, அல்லாஹ் அப்படி செஞ்சுட்டானே, எங்களுக்கு நீங்க தானே எல்லாமா இருந்தீங்க, இது புலம்பல். இதை தடுத்தாங்க, ஹராமாக்குனாங்க. அருமையானவர்களை, இன்னைக்கு எங்கேயும் மகிழ்ச்சியிலும் ஷரியத்தில்லை, துன்பத்திலும் ஷரியத்தில்லை. அந்த காலத்து பெண்கள் எல்லா நிலைகளிலும் ஷரியத்தை கடைபிடித்தாங்க. தாய்மார்களே, இந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை, இந்த உலக வாழ்க்கை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல, உம்ரு உம்மதி மின் 60 இலா 70, என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் காலம் என்பது 60லிருந்து 70க்குள்ளதான். இந்த உம்மத்துடைய ஆயுள் காலம் அவ்வளவுதான். அதுவும் இந்த காலத்தில் எவ்வளவு சிறிய வயது மரணங்கள் இல்லையா? வாலிப வயதில் மரணம், திருமணத்திற்கு முன்னால் மரணம், திருமணமாகி கொஞ்ச நாள்ல மரணம்,
குழந்தை பருவ மரணங்கள், நடுத்தர வயது மரணங்கள் என்று இப்போ அதுவும் குறைஞ்சு போச்சு. கியாமத்து நெருங்க நெருங்க இன்னும் அதிகமாக மௌத்துகள் ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த 60 வயது 70 வயது நிச்சயம் இல்லாத காலத்தில் வாழக்கூடிய நாம் இறப்புக்கு பிறகு நாம் சந்திக்க போவது எவ்வளோ பெரிய கடுமையான விஷயம் இல்லையா? கபூர்லேருந்து எழுப்பி கேட்டால் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க. பனு இஸ்ரவேலர்கள் எல்லாம் அடிக்கடி பனு இஸ்ரவேலர்களுடைய சம்பவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. பனு இஸ்ரவேலர்கள்லாம் ஒரு தடவை கபூரில் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம அல்லாட்ட போய் துவா கேட்போம். கபருக்கு போன ஒரு ஆளை அல்லாஹ் எழுஞ்சி நம்மகிட்ட சொல்லட்டும்னு சொல்லி ஒரு கபருக்கு அருகில் போய் துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், இந்த கபூரில் யார் அடக்கப்பட்டிருந்தாரோ அவர் எழுந்து எங்களுக்கு ஏதாவது சொல்ல வைடான்னு சொல்லி அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். திடீர்னு பார்த்தா அவர் எஞ்சிக்கிறார், கபூர்லேருந்து எஞ்சிட்டார். கபூர்லேருந்து எழுந்தவர் சொன்னார், நான் 100 வருடங்கள் ஆகிவிட்டது இறந்து, இன்னும் மரண நேர கஷ்டங்கள் என்னை விட்டு விலகவில்லை, மரண நேர துன்பம் என்னை விட்டு விலகவில்லை, நான் நல்ல நிலைக்கு திரும்ப நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு கபருக்கு போயிட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அவங்க இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்கிற ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய உத்தரவால் எழுந்துருன்னா எஞ்சிருவாங்க. அப்போ அவங்களுடைய யூதர்கள் கேட்டாங்க, நீங்கள் சமீபத்தில் மௌத்தானவங்களே எழுப்புறீங்க சரிங்களா, 1000 வருஷத்துக்கு முன்னால் பல 1000 வருஷத்துக்கு முன்னால் இறந்தவங்களை எழுப்ப முடியுமான்னு சொல்லி. சரி, யாரை எழுப்பணும் சொல்லுங்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனை எழுப்புங்கன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் அவர் என்னங்க சாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த கபருக்கு வந்தாங்க. அவருடைய பேரை சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளையால் எழுந்துருன்னு சொன்னாங்க. அவர் எஞ்சிட்டார். எழுந்தால் அவருடைய முடியெல்லாம் வெள்ளையாக இருக்குது. முடி வெள்ளையாகிறது அவங்கள்ட்ட இல்லை, அவங்கள்ட்ட கிடையாது. யார்கிட்ட? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் முதல்ல நரைமுடி வெள்ளை முடி அவங்களுக்கு தான் வந்துச்சு. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுடைய தலைமுடி எல்லாம் வெளுத்து போய் இருக்குது. மக்கள் கேட்டாங்க, நீங்கள் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லி. 4000 வருஷம் ஆச்சு, உங்களுக்கு எப்படி வெள்ளை முடி வந்துச்சுன்னு சொல்லி. அவர் சொன்னார், நான் மரண துன்பத்தை 4000 வருஷமா அந்த மரண துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். எழுந்துருன்னு சொன்னதும் நான் எங்க கியாமத்து தான் வந்துடுச்சோன்னு நினைச்சு பயத்தில் எழுந்தேன். அந்த பயத்தில் இந்த தலை தாடி முடியெல்லாம் நரைச்சு போச்சுன்னு சொன்னார். அருமையானவர்களே, அத்தகைய பயம்தான் எல்லா காலத்திலையும் மக்களிடம் இருந்தது. நாம் இன்னைக்கு அந்த கபரை பற்றி, மன்னரை வாழ்க்கையை பற்றி, மரண நேரத்தை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. நல்லவர்கள் எல்லாம் தங்களுடைய முடிவை நினச்சி கவலைப்பட்டாங்க. மரண நேரத்தில் கலிமாவை இழந்துடக்கூடாதுன்னு கவலைப்பட்டாங்க. அவங்க அவ்வளோ நல்ல அமல்கள் செஞ்சும் கூட. ஹசன் பசரி அவர் பெரிய இமாம், பெரிய பற்றற்ற மனிதர், பெரிய ஆபிது, வணக்கசாலி. அவர் சொன்னார், மறுமையில் 1000 வருஷம் ஒரு ஆளை நரகத்தில் போட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஆளாக நான் இருக்க மாட்டேனான்னு நினைப்பேன், அந்தளவுக்கு நான் பாவம் செஞ்சுருக்கிறேன்னு சொன்னார். இவ்வளோ பெரிய வணக்கசாலிகள் அப்படி நினைக்கிறாங்க. நாம் 24 மணி நேரமும் பாவம், முழிச்சிருந்தாலும் பாவம், படுத்தாலும் பாவம், நடந்தாலும் பாவம், உட்கார்ந்தாலும் பாவம், எல்லா நிலைகளிலும் பாவம் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவாங்கிற தைரியத்தில் நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நிலையெல்லாம் மாறணும். நல்ல ஒழுக்கமான கற்பொழுக்கம் உள்ள பெண்களாக, பாவங்கள் செய்யாத பெண்களாக ஒரு சமுதாயத்தினுடைய பெண்கள் மாறிட்டாங்க, எல்லாமே சீராயிடும். பெண்கள் கையில் தான் ஒரு சமூகத்தினுடைய நன்மை தீமை எல்லாமே இருக்குது. அதனால் இந்த சமூகத்தில் கலாச்சாரம் மாறுறதை ரொம்ப பயத்தோடு பார்க்க வேண்டியதாக இருக்குது. யாரோ ஓரிரு பெண்கள் அங்கிங்கனாதபடி வண்டி ஓட்டினாங்க. பார்த்தா இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு அப்படியே ஒரு டீ குடிக்கலான்னு வெளியே வந்தால் ஸ்கூல் பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு ஏகப்பட்ட பெண்கள் போகிறாங்க. இது நல்ல அறிகுறியாக தெரியல. கூடுமா கூடாதாங்கிற சட்டத்தை ஒதுக்கிடுங்க. பேணுதலா இல்லையானா பேணுதல் கிடையாது, இது பேணுதல் இல்லை. தயவுசெய்து இந்த நிலையை மாற்றுங்க. வீட்டில் உள்ள ஆண்கள், கணவனோ அல்லது பிள்ளைகளோ, ஆண் பிள்ளைகள் இருந்தால் அவங்கள வச்சு வாகனம் ஓட்டுங்க. வாகனம் ஓட்டியெல்லாம் பழகி இந்த சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை தயவு செய்து கெடுக்க வேண்டாம். அதனால் நல்ல பெண்கள் தான் ஒரு சமுதாயத்தினுடைய உயர்வுக்கு காரணம். பெண்கள்கிட்ட கலாச்சாரம் போயிடுச்சு, ஒரு சமுதாயம் கீழே போயிடும். நம்ம ஊர் அல்ஹம்துலில்லாஹ் அழகான ஒப்பற்ற ஒரு கலாச்சாரத்திற்கு பேர் போன ஊர். நம்முடைய ஊரில் இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொன்னால் அது தாய்மார்கள் கையில் தான் இருக்குது. இல்லாமல் அல்லாஹ் இத்தகைய பயான்கள் மூலமாக பெண்களிடத்தில் ஒரு சிறந்த மாற்றத்தை, சிறந்த எழுச்சியை தரணும். அடுத்தடுத்து நடைபெறவிருக்கிற பயான்களிலும் கலந்து நல்ல உபதேசங்கள் உள்ளத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி
நல்ல வணக்கசாலிகளாக, தொழுகையை உரிய நேரத்தில் தொழக்கூடிய பெண்களாக, தினமும் குர்ஆன் ஓதுகிற மக்களாக, பர்தாவை உச்சகட்டமாக பேணுதலான கடைபிடிக்க மக்களாக, கணவனை மதித்து நடக்கிற மக்களாக அல்லாஹ் நம்முடைய பெண்கள் எல்லோரையும் ஆக்க வேண்டும். எல்லா விஷயத்திற்கும் கணவனுடைய அனுமதி வேண்டும். பெண்களுக்கு நாம் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்கிறோம், நம்முடைய மார்க்கம் பெண்களுக்கு எல்லா வணக்கத்தையும் தனியாக தான் வச்சுருக்கு. ஆண்களுக்கு ஜமாத்து, பெண்களுக்கு ஜமாத்து இல்லை. அவங்க வீட்டில் தொழுகிறது சிறந்தது. இந்த பயான்களுக்கு ஒரு நிர்பந்தம், பெண்களுக்கு சில சட்டத்தை சொல்கிறதுக்கு கூப்பிட்றோம். அதுவும் சொன்னால் கணவன் அனுமதித்தாதான். பெண்களுக்கு கூட்டாக எந்த வணக்கமும் இல்லை. பெண்களுக்கு கூட்டு திக்கர் அப்படின்னு ஒன்று இல்லை. நீங்கள் வீட்டில் தனியாக திக்கர் செய்கிறது தான் சிறப்பு. கூட்டு திக்கரு அப்படின்னு யார் கூப்பிட்டாலும் தேவையில்லை. வீட்டில் நீங்கள் திக்கரு செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் வீட்டில் துவா செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. எல்லாம் வல்ல அல்லாஹ் மார்க்க சட்டங்களை முழுமையாக விளங்கி புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை தருவானாக. ஃபஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.